கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது 2026 பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் இந்த கிரக அமைப்புகள் தான் இருக்கும். அப்போ இதற்கான பலன்கள் எப்படி நம்மளுக்கு ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொடுக்கறது, அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு கோவத்தில் வேலையை தயவு செய்து விடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ அந்த பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எண்ணிய விஷயங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலம், ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஓகேங்களா, 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆகுங்க. ஏன்னா 6ல் ராகு இருக்கிறது சிறப்பான விஷயம்தான். 6ல் ராகு இருக்கிறது கூடுதல் சிறப்பு. கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மே மாதம் வரைக்கும் கவனம். அதுக்கப்புறமேட்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க துரிதமாக இறங்கி இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது 2026 பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் இந்த கிரக அமைப்புகள் தான் இருக்கும். அப்போ இதற்கான பலன்கள் எப்படி நம்மளுக்கு ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறனால வந்து இந்த வேலையில் பிரச்சனையாகிறது, வேலையை விட்டுட்டு நம்ம வர்றது வாலண்டரியாக, அப்புறம் கணவன் மனைவி உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொடுக்கறது, இப்போ லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த லவ் பிரேக்கப் ஆகிறது, இதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, அதனால் இந்த 7ஆம் இடத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க, கவனமாக இருங்க. இந்த டைமில் வந்து உறவு வேணும் வேண்டாங்கிற டிசிஷன் இப்போ நீங்கள் எடுக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெரியவங்களோட வழிகாட்டலோடு இதை வந்து திருமண வாழ்க்கையில் தயவு செய்து குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவங்க பேசுகிறது எரிச்சலாக தான் வரும், கோவமாக தான் வரும். ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கன்னி ராசியில் மட்டும். எத்தனை பேர் இப்போ வாலண்டரியாக வேலையை விட்டுட்டு எப்போ கிடைக்கும்னு கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி திருமண உறவுலையுமே இல்லைங்க அவங்க என்னை புரிஞ்சுக்கலைங்க, எனக்கு அவங்கள பார்த்தாலே கோவம் வருதுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. வேணாம், தயவுசெய்து இந்த டைமில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலையை தான் கிரக அமைப்புகள் கொடுக்குது. அதனால் பெரியவங்களோட வழிகாட்டலோட கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில், தொழிலில், இதுலாம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறனாலேயே, பொதுவாகவே 10ல் குரு இருக்கும்போதே வந்துட்டு பதவி பறிப்போகும். அதனால் வாலண்டரியாக வேலையை விடாதீங்க. நான் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு கோவத்தில் வேலையை தயவு செய்து விடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மே மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மே மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் கடகத்தில் குரு அதிச்சார குருவாக வந்து பயிற்சி ஆகிறாரு. ஓகேங்களா, ஸோ அந்த பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எண்ணிய விஷயங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலம், ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஓகேங்களா, என்ன ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதிச்சார குரு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக கொடுப்பாரு, வாமா மின்னல்ங்கிற மாதிரி. அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் நிலைத்த தன்மை குறைவாக இருக்கும் அவர் கொடுக்குற விஷயங்கள். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக அதை ஈர்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. குருவோட பார்வை பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகுது, ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம். அப்போ இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வலுப்பெறும். 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆகுங்க. ஏன்னா 6ல் ராகு இருக்கிறது சிறப்பான விஷயம்தான். 6ல் ராகு இருக்கிறது கூடுதல் சிறப்பு. இதில் 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி அடையும். வெளியூர், வெளிநாடு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குழந்தைகளோட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் இருக்கும். சிந்தனை ஆற்றல் சிறப்பாக செயல்படும். ஓகேங்களா, பூர்வ புண்ணியம் வலுப்படும். பூர்வீக சொத்தில் ஏதாவது இடர்பாடுகள் இருக்குன்னா இப்போ இந்த குருவோட பார்வை வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பூர்வீக சொத்தை டெவலப் பண்ணுறது, இல்லை பூர்வீக சொத்தை ஏதாவது உங்கள் பேருக்கு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவருடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்பாடா சாமி, இவ்வளோ நாள் இந்த சில பேர் பிரிஞ்செலாம் கூட இருக்கிறீங்க. ஓகேங்களா, திருமணம் ஆகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கீங்க இல்லையா, இந்த தம்பதியர்கள் வந்து இந்த குருவோட பார்வை வர நேரத்தில் பேச்சுவார்த்தை எடுத்து நடத்துனீங்கன்னா மூத்தவர்கள், உங்களோட பேரண்ட்ஸ், இவங்களெல்லாம் ஒரு பெரியவங்களை வச்சு நீங்கள் இந்த குரு கடகத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா ஜூன் மாதம். அதுக்கப்புறம் இந்த திருமணத்தில் கசப்பு நிலை இருக்கிறவங்க இந்த உறவை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தும்போது கட்டாயமாக நல்ல பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்குமே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வந்து இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது சுப விரயங்களை வந்து சுட்டி காட்டும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு நல்லாயிருக்கும். ஆன்மீக பயணம் போகிறதுக்குமே இது சிறப்பாக இருக்கும். கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.
மே மாதம் வரைக்கும் கவனம். அதுக்கப்புறமேட்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க துரிதமாக இறங்கி இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு அருமையான ஆண்டாகவே கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு அமையும். கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது 2026 பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் இந்த கிரக அமைப்புகள் தான் இருக்கும். அப்போ இதற்கான பலன்கள் எப்படி நம்மளுக்கு ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறனால வந்து இந்த வேலையில் பிரச்சனை ஆகிறது, வேலையை விட்டுட்டு நம்ம வர்றது வாலண்டரியாக, அப்புறம் கணவன் மனைவி உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொடுக்கறது, இப்போ லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த லவ் பிரேக்கப் ஆகிறது, இதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, அதனால் இந்த 7ஆம் இடத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க, கவனமாக இருங்க. இந்த டைமில் வந்து உறவு வேணும் வேண்டாங்கிற டிசிஷன் இப்போ நீங்கள் எடுக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லைங்களா, அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெரியவங்களோட வழிகாட்டலோடு இதை வந்து திருமண வாழ்க்கையில் தயவு செய்து குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவங்க பேசுகிறது எரிச்சலாக தான் வரும், கோவமாக தான் வரும். ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் நான் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கன்னி ராசியில் மட்டும். எத்தனை பேர் இப்போ வாலண்டரியாக வேலையை விட்டுட்டு எப்போ கிடைக்கும்னு கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி திருமண உறவுலையுமே இல்லைங்க அவங்க என்னை புரிஞ்சுக்கலைங்க, எனக்கு அவங்கள பார்த்தாலே கோவம் வருதுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. வேணாம், தயவுசெய்து இந்த டைமில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலையை தான் கிரக அமைப்புகள் கொடுக்குது. அதனால் பெரியவங்களோட வழிகாட்டலோட கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில், தொழிலில் இதுலெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறனாலேயே, பொதுவாகவே 10ல் குரு இருக்கும்போதே வந்துட்டு பதவி பறிப்போகும். அதனால் வாலண்டரியாக வேலையை விடாதீங்க. நான் செய்கிற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு கோவத்தில் வேலையை தயவு செய்து விடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மே மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மே மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் கடகத்தில் குரு அதிச்சார குருவாக வந்து பயிற்சி ஆகிறாரு. ஓகேங்களா, ஸோ அந்த பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எண்ணிய விஷயங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலம், ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஓகேங்களா, என்ன ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதிச்சார குரு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக கொடுப்பாரு, வாமா மின்னல்ங்கிற மாதிரி. அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் நிலைத்த தன்மை குறைவாக இருக்கும் அவர் கொடுக்குற விஷயங்கள். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக அதை ஈர்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. குருவோட பார்வை பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகுது, ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம். அப்போ இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வலுப்பெறும். 3ஆம் இடத்தை பார்க்குறனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுங்க. ஏன்னா 6ல் ராகு இருக்கிறது சிறப்பான விஷயம்தான். 6ல் ராகு இருக்கிறது கூடுதல் சிறப்பு. இதில் 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியடையும். வெளியூர், வெளிநாடு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குழந்தைகளோட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் இருக்கும். சிந்தனை ஆற்றல் சிறப்பாக செயல்படும். ஓகேங்களா, பூர்வ புண்ணியம் வலுப்படும். பூர்வீக சொத்தில் ஏதாவது இடர்பாடுகள் இருக்குன்னா இப்போ இந்த குருவோட பார்வை வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பூர்வீக சொத்தை டெவலப் பண்ணுறது, இல்லை பூர்வீக சொத்தை ஏதாவது உங்கள் பேருக்கு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவருடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்பாடா சாமி, இவ்வளோ நாள் இந்த சில பேர் பிரிஞ்செலாம் கூட இருக்கிறீங்க. ஓகேங்களா, திருமணம் ஆகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கீங்க இல்லையா, இந்த தம்பதியர்கள் வந்து இந்த குருவோட பார்வை வர நேரத்தில் பேச்சுவார்த்தை எடுத்து நடத்துனீங்கன்னா மூத்தவர்கள், உங்களோட பேரண்ட்ஸ், இவங்களையெல்லாம் ஒரு பெரியவங்களை வச்சு நீங்கள் இந்த குரு கடகத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா ஜூன் மாதம். அதுக்கப்புறம் இந்த திருமணத்தில் கசப்பு நிலை இருக்கிறவங்க இந்த உறவை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தும்போது கட்டாயமாக நல்ல பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்குமே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வந்து இந்த காலகட்டத்தில் அமையும். நீங்கள் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது சுப விரயங்களை வந்து சுட்டி காட்டும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு நல்லாயிருக்கும். ஆன்மீக பயணம் போகிறதுக்குமே இது சிறப்பாக இருக்கும். கன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மே மாதம் வரைக்கும் கவனம். அதுக்கப்புறமேட்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க துரிதமாக இறங்கி இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு அருமையான ஆண்டாகவே கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு அமையும்.